ரைட்பா, இந்த டைப் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், ஆண்டனி அப்படின்றவன் சாமுவேலுக்கு 80 மீட்டர் தென்மேற்கு திசையில் உள்ளான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வரைஞ்சிக்க, என்னென்ன டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை வரைஞ்சிக்கோங்க. ரைட்டா? ரைட்பா, இந்த டைரக்ஷன் வரைஞ்சிருங்கப்பா. இப்போ ஆண்டனி அப்படின்றவன் சாமுவேலுக்கு 80 மீட்டர் தென்மேற்கு திசையில் இருக்கான். நம்ம ஆண்டனி இஸ் 80 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் சாமுவேல். பாருங்கப்பா, அப்போ சாமுவேல் அப்படின்ற ஒரு பர்சன் எங்கேயோ நிற்கிறான்பா. அவனோட சவுத் வெஸ்ட்னா என்னப்பா, இப்போ சாமுவேல் வந்து இந்த பாயிண்டில் இருக்கான்னு வச்சுங்களேன். அவனோட சவுத் வெஸ்ட்னா என்னப்பா, இதை தானேப்பா சவுத் வெஸ்ட்டு. அப்போ சவுத் வெஸ்ட்டில் யார்பா இருக்காங்க பாருங்கள். சவுத் வெஸ்ட்டில் யார் இருக்காங்க? சாமுவேலோட 80 மீட்டரில் உங்கள் தென்மேற்கு திசையில் யார் நிற்கிறாங்கப்பா? அவங்க அந்தோனி. ரைட்டாப்பா? இல்லை ஆண்டனி, எல்லாம் ஒன்று தான். ரைட்டாப்பா? இது கிளியராக பாருங்கப்பா. இதென்ன சொல்கிறான், அந்தோனி என்பவர் பாருங்கள், அந்தோனி என்பவர் சாமுவேலுக்கு 80 மீட்டர் தென்மேற்கு திசையில் உள்ளார். அப்போ இந்த சாமுவேலுக்கு 80 மீட்டர் திசையில் தான் ஆண்டனி நிற்கிறார். இதான் சொல்கிறோம். அதான் நம்ம சொல்கிறோம், அந்தோனி என்பவர் இந்த சாமுவேலின் 80 மீட்டர் தென்மேற்கு திசையில் நிற்கிறார். பாரு, சாமுவேலுடைய ஓகேங்களா தென்மேற்கு திசையில் ஆண்டனி நிற்கிறான். கரெக்டாக இருக்கா? என்ன சொல்ல, ஆண்டனி இஸ் 80 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் சாமுவேல். பாருங்கள், சாமுவேலோட சவுத் வெஸ்ட்டில் தான் ஆண்டனி நிற்கிறான். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ப்பா? 80 மீட்டர். இது முடிஞ்சதா பாருங்கள்? இது கிளியராப்பா? அடுத்த கண்டிஷன் படிங்க. ஒருவேளை ஜிம்மி என்பவர் சாமுவேலின் 80 மீட்டர் தென்கிழக்கு திசை, எதுப்பா தென்கிழக்கு பாருங்கள், இதானே தென்கிழக்கு. அப்போது அதே சாமுவேலுடைய சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் தென்கிழக்கு திசையில் யார் நிற்கிறாரம்பா? ஜிம்மி அப்படி நிற்கிறாராம். ஓகே பாருங்கள், இதுவும் அதே 80 மீட்டருப்பா. ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல். இது கிளியரா? சாமுவேல் அவரோட சவுத் வெஸ்ட்டில் ஆண்டனி நிற்கிறாரு. அதே சாமுவேலோட டைரக்ஷன் வந்து பார்த்தா சவுத் ஈஸ்டில் ஜிம்மி நிற்கிறார். ஓகேவா? இது முடிஞ்சு போச்சா? இப்போ ரெண்டு பேருமே 80 மீட்ரு. அப்போ சரியாக இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து ஓகேங்களா கனெக்ட் பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் தான் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? இப்படி ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆனால் ஆன்சர் என்ன வரும்? வெஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஈஸ்ட்டாக இருக்கும். அப்போ யாரை பொறுத்து கொஷின் கேட்குறோம், இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிம்மி என்பவரின் திசை அந்தோனியை வைத்து பார்க்கும்போது, அப்படின்னா அந்தோனியிலிருந்து ஜிம்மியை பார்த்தா என்ன திசையில் நிற்கிறான்பா? இதாம்மா கொஷின். அந்தோனியை வைத்து பார்க்கும்போதுனா அந்தோனியின் திசையிலேருந்து பார்க்கும்போது ஜிம்மி என்ன டைரக்ஷனில் நிற்கிறான்பா? பாருங்கள், அதுதான் ஆரோமேருக்கு அழகாக போட்டும் பாருங்கள். அவ்வளோதான், கிழக்கு திசை நோக்கி இருக்கான். அப்போ ஜிம்மி என்பவர் அந்தோனியை வைத்து பார்க்கும்போது கிழக்கு திசையில் உள்ளார். அவ்வளோதான். அதான் என்ன சொல்கிறார், ரெஸ்பெக்ட் டு ஆண்டனி அப்படின்னு கேட்டிருக்கான். தென் ஜிம்மி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஆண்டனி வித் ரெஸ்பெக்ட் டு ஆண்டனி. ஓகே பாருங்கப்பா, அந்தோனியை வைத்து பார்க்கும்போதுனா அந்தோனியின் புள்ளியிலிருந்து பார்த்தா ஜிம்மி எந்த திசையில் இருக்கான்? கிழக்கு திசையில் நிற்கிறான். ரைட்டாப்பா?